சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். பொதட்டூர்பேட்டை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களை பணியிடை மாற்றம் செய்யக்கோரி பொதுமக்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இனி விரிவான செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டையில் பல ஆண்டுகளாக அரசு பொது மருத்துவமனை இயங்கி வருகிறது. இந்த மருத்துவமனையில் இப்பகுதியில் வசிக்கும் 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து 50,000த்திற்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பொதட்டூர்பேட்டை மக்களின் அத்தியாவசிய மருத்துவமனையாக கருதப்படும் இந்த மருத்துவமனையில் கடந்த 2 வருடங்களாக மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் உரிய நேரத்தில் மருத்துவமனைக்கு வருவதில்லை என்றும், நோயாளிகள் சென்றால் அவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்காமல் திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு செல்லுமாறும், சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு செல்லுமாறும் கூறி நோயாளிகளை அலைகழித்து வருவதாகவும் இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் இப்பகுதியில் வசிக்கும் நோயாளிகள் உரிய மருத்துவ சிகிச்சை பெற முடியாமல் சென்னைக்கு செல்லும் பொழுது செல்லும் வழியிலேயே பல நோயாளிகளுக்கு மரணம் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படுகிறது. மேலும் இம்மருத்துவமனையின் மருத்துவ அலுவலராக பணிபுரியும் சசிகலா என்பவர் பொதட்டூர்பேட்டையைச் சேர்ந்தவர் என்றும், இதனால் இப்பகுதியில் தனியாக கிளினிக் வைத்திருப்பதால் அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளை தன்னுடைய கிளினிக்கு வருமாறு நோயாளிகளை கட்டாயப்படுத்துவதாக இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தொடர்ந்து இம்மருத்துவமனையில் பொதுமக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்காமல் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள், மருத்துவ பணியாளர் அனைவரும் அலைகழித்து வருவதாகவும், இரவு நேரங்களில் மருத்துவர்கள் யாரும் வருவதில்லை என்றும், செவிலியர்களும் உரிய சிகிச்சை அளிப்பதில்லை என்றும், மருத்துவ பணியாளர்கள் தான் மாத்திரை தருவதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரனிடம் பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தனர். திருத்தணி எம்எல்ஏ சந்திரனும் இதுகுறித்து மருத்துவர் அலுவலர்களுக்கு பலமுறை அறிவுரை வழங்கினார். ஆனாலும் தொடர்ந்து மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் மக்களுக்கு தேவையான உடனடி பணிகளை செய்யாமல் அலைகழித்து வந்தனர். இந்நிலையில் நேற்று இப்பகுதி மக்கள் இந்த மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனை கேள்விப்பட்ட திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் பொதட்டூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சென்று இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த உள் நோயாளிகள் மற்றும் புற நோயாளிகளை சந்தித்து நோயாளிகளின் குறைகளை கேட்டறிந்தார். பிறகு மருத்துவமனையின் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள், பணியாளர்களிடம் பொதுமக்கள் புகாரை குறித்து கேட்டறிந்தார். அவர்கள் உரிய பதில் அளிக்காத சூழ்நிலையில் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் திருவள்ளூர் மாவட்ட மருத்துவமனை இயக்குனர் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் மீது புகார் தெரிவித்து அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்டார். இதையடுத்து இந்த மருத்துவமனையை முற்றுகையிட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக பொதுமக்களிடம் கூறினார். இதனால் பொதுமக்கள் அந்த மருத்துவமனையில் இருந்து கலைந்து சென்றனர். இதனால் அந்த மருத்துவமனை பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பான சூழல் நிலவியது. எனவே பொதட்டூர்பேட்டை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.